இந்திரா சீரியல் ஜூன் 29 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சந்திரா காவியா எது சொன்னாலும் கேட்க மாட்டா, நீ பேசாமல் போய் காவியோட ட்ரெஸ்ஸையெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே மருந்து சீட்டையும் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு காவியோட அப்பா சொல்ல, காவியா அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. வேணாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சுபா காவியா கிட்ட இந்திராவுக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், அவள் வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மைண்ட் வாய்ஸில் ராகினி அப்படியே யோசிக்கிறாங்க. இவ்வளோ நாள் இந்திரா தான் பிரச்சனை நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போது என்னோட இடத்துல காவியாவை வச்சு எங்கள் அக்கா பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சா? இவங்கள கூடிய சீக்கிரம் இந்த இடத்த விட்டு அனுப்பணும். ஒருவேளை அந்த இந்திரா மட்டும் வந்துட்டா போக விடாமல் தடுத்தாலும் தடுத்துருவா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. சம்மதி, நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் வசதி எதுவும் பெருசாக இருக்காது. நாங்கள் இங்கே ஒரே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்ருக்கோம், நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம். தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க கௌதமோட அம்மா. எங்கள் ஊரில் நல்லபடியாக தான் எல்லா பொண்ணுங்களும் குழந்தை பெற்றுக்கிறாங்க. இங்கே இருக்கிறத விட பாதுகாப்பாகவே எங்கள் பொண்ணு அங்கே இருப்பா. அதான் டாக்டர் சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். எங்கள் ஊர்லேயே நாங்கள் போய் பார்த்துக்குறோமா, போதும் அப்படின்னு காவியோட அப்பா சொல்லிட்டுருக்க உடனே ராகினி ஹேமா கிட்ட சொல்கிறாங்க, அந்த பொம்பளை உள்ளே போயிருக்கா, நகையை திருடிடுவான்னு ஒரு புரளையை கிளப்பு, உடனே இந்த ஆள் பயந்து ஓடிடுவான் அப்படின்னு கொடுக்குறாங்க. போய் ரொம்ப நேரம் ஆகுது, டாக்டர் சீட்டு மட்டும்தான் எடுக்கிறாங்களா, இல்லை செலவுக்கு பணம் வேணும்னு பணம் நகையெல்லாம் எடுத்துட்ருக்காங்களா அப்படின்னு ஹேமா சொல்ல, ஏமா உன்னால் சும்மாவே இருக்க முடியாதாங்கிறாங்க கௌதமோட அப்பா. இல்லை மாமா, போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்லங்கிறாங்க ஹேமா. உன்னை இந்த வீட்டில் வச்சிருக்கிறதே பெருசு, தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காம அமைதியாயிரு அப்படிங்கிறாங்க ஜெயா. உடனே வேகமாக காவியோட அப்பா உள்ளே போய் பேக் எடுத்துகிட்டு வந்து பேக்கில் இருக்கிறத எல்லாத்தையும் கொட்டுறாரு. ஏங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு காவியோட அம்மா கேட்கறதுக்குள்ள, நீ பேசாமல் பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு கிளம்பு, இங்கேருந்து எதுவுமே வேண்டாம், வீடா இதெல்லாம் அப்படிங்கிறாரு. சம்மந்தியம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன், வேண்டான்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க ஜெயா. இதில் நான் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது? புருஷன் இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு பொம்பளைங்க நம்மளுக்கு தெரியாதா? என்னை பொண்ணை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க சந்திரா. ஏங்க நீங்களாவது சொல்லுங்கங்கிறாங்க ஜெயா. விடு ஜெயா, நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா நம்மளும் இப்படி தான் பண்ணியிருப்போங்கிறாரு ஜெயோட ஹஸ்பண்ட். நம்ம இங்கே பேசுகிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை, விடு ஜெயா அப்படிங்கிறாரு அவர். உடனே கரெக்டாக அந்த டைமில் இந்திரா வந்துடுறாங்க. அப்பா என்னப்பா பண்ணுறீங்க, அக்காவை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, இதில் நீ தலையிடாத, என் பொண்ணை வாழ வைக்க எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டா எல்லாம் சரியாக போயிடும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க இந்திரா. ஆமாம், இனிமேல் அவள் எங்கே இன்னும் சந்தோஷமாக இருக்க போகிறா, அவள் போல போய் அழுகியா போச்சே அப்படின்னு சந்திரா சொல்ல, இன்னொரு பக்கம் ராகினி மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறாங்க, அச்சோ வந்துட்டாலே இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவள் அழுதுகிட்டே இருப்பான்னு வச்சுக்கோவேன், ஆனால் என் வீட்டில் அழட்டும், இங்கே எதுக்கு அழணும் அப்படிங்கிறாரு காவியோட அப்பா. இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு நீங்கள் எப்படிப்பா சொல்கிறீங்க அப்படின்னு இந்திரா கேட்க, அக்கா உங்களோட வந்தாதான் நீங்கள் சொல்கிறது நிஜம், இங்கே நாங்கள் எல்லாருமே தானே இருக்கோம், இதுதான் அவளோட குடும்பம், இதுதான் அவள் வீடே அப்படின்னு இந்திரா சொல்ல, என்ன இந்திரா நீ ஏன் இப்படி பேசுகிற, இவ்வளோ பெரிய அநியாயம் காவியாவுக்கு நடந்திருக்கு, ஆனால் நீ என்னடானா இப்படி பேசுகிற, எதுக்கு எடுத்தாலும் உரிமை அது இதுன்னு பேசுகிற அப்படின்னு காவியோட அப்பா சொல்லிட்டுருக்க. அப்போ நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, கதிர் மாமா தப்பு பண்ணது உண்மைதான், அதுக்காக இந்த வீட்டில் இருக்கிற யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே அக்கா பக்கம் தான் நிற்கிறாங்க. கதிர் மாமாவை அத்தை வீட்டை விட்டே அனுப்பியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அக்காவுக்கு இந்த வீட்டில் சம்மந்தம் இல்லைன்னு எப்படிப்பா நீங்கள் சொல்லுவீங்க? இந்திரா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இனிமேல் காவியோட நிலைமை என்ன, இப்போ விட்டுட்டு போனவர் திரும்ப வந்துடுவாரா என்ன அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு இருக்க. அம்மா, மாமா அக்கா விட்டுட்டு போல, அத்தை தான் அவரை வெளியே போன அனுப்பிட்டாங்க, நீங்களும் அதே தப்பை தான் காவியா அக்காவை கூட்டிகிட்டு போய் செய்ய போகிறீங்களா அப்படின்னு இந்திரா சொல்ல, இந்திரா உன் வாழ்க்கையே உன்னால் சரியாக பார்த்துக்க முடியல, நீ என்னமோ பெரிய மனுஷி மாதிரி பேசிகிட்டு இருக்க, காவியா நீ வாமா போகலாம் அப்படிங்கிறாங்க இந்திராவோட அப்பா. ஆமாப்பா அப்படியே வச்சுக்கோங்க, ஆனால் அக்காவோட வாழ்க்கையை எப்படி பொறுப்பேற்றுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், என்னை தாண்டி நீங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சவால் விடுறியான்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. அப்பா ப்ளீஸ், இந்த வீட்டில் காவியா இல்லை, இப்போ என்ன மாமா இந்த வீட்டில் இல்லை, காவியா ஏன் இருக்கணும்னு தான் நீங்கள் கேட்குறீங்க? ஒன்று மட்டும் கேட்குறேன்ப்பா, பதில் சொல்லுங்கள். அக்கா தான் மாமாவுக்கு லீகலான வைஃப், அக்கா வயிற்றில் வளர்கிற குழந்தை தான் இந்த வீட்டுக்கு வாரிசு, இதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களாப்பா அப்படின்னு இந்திரா சொல்லிகிட்ருக்க. அப்போது நீ என்ன சொல்ல வர, என் பொண்ணு பெரிய வீடு, அந்த இன்னொரு வீடு சின்ன வீடு அப்படின்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, அப்படி ஒரு வாழ்க்கையை என் பொண்ணை நான் வாழ விட மாட்டேங்கிறாரு காவியோடப்பா. அதுக்கு நீங்கள் சம்மதிச்சாலும் நான் விட மாட்டேன்ப்பா. மாமாவுக்கு இன்னும் எந்த உண்மையும் புரியல, அவர் போயிருக்கிற இடம் மோசமான இடம்னு கூடிய சீக்கிரம் அவருக்கு தெரியும், கண்டிப்பாக அவர் காவியாவை தேடி வருவாருப்பா. அப்போது அக்கா இந்த வீட்டில் இருக்கணும்லப்பா, அது ரொம்ப முக்கியம், ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு இந்திரா சொல்ல. உடனே அவங்க அம்மா, நீ சொன்னதெல்லாம் நடக்குமா இந்திரான்னு கேட்குறாங்க. மாமா ஒரு தப்பான இடத்துல மாட்டிகிட்ருக்காரே தவிர அவர் தப்பானவர் கிடையாது, அப்படி இருந்திருந்தா நான் என்னைக்கோ அக்காவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன், ப்ளீஸ் ஒரே ஒரு முறை என்னை நம்புங்க அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க. உடனே அவங்க அப்பா, என்னம்மா காவியா நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்பா இவங்க சொல்கிறதுலாம் எனக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனால் எல்லார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இங்கேயே இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, காவியாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், விட்டுட்டு போங்க ப்ளீஸுங்கிறாங்க ஜெயா.
இவ சொல்கிறத பார்த்தா எனக்கு சரின்னு தோணுதுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க சந்திரா. கடைசியாக காவியோட அப்பாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரி எல்லாரும் வாங்க உட்காருங்க, சுபா எல்லாருக்கும் சாப்பிட ரெடி பண்ண, அதுக்குள்ளே குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு ஜெயா சொல்ல, சுபாவும் இந்திரா நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா எல்லாமே தப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப குழப்பமா கௌதம் வந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, கதிர் இப்படியெல்லாம் மாறிட்டானே, யாரோ ஒரு பொண்ணுக்காக வீட்டில் இருக்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டானே, இவன் எப்படி இப்படி மாறினா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. ஜெயா காவியா கிட்ட வந்து, காவியா எங்களை நம்பி நீ இந்த வீட்டில் இருக்கேன்னு சொன்ன, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இல்லை அத்தை என்னை எப்படி அவருக்கு பிடிக்காம போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, உன்னோட அமைதியான குணமும் உன்னையும் யாருக்காவது பிடிக்காம போகுமா என்ன, கூடிய சீக்கிரம் கதிர் மாறி வருவான் பாரு, உன்னை புரிஞ்சுப்பாமா, எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்திரா வந்து வராங்க. அது சரி அதுக்குள்ளே எதுக்கு நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்ன இந்த விஷயத்த அப்படின்னு கேட்க, இல்லைத்த நான் யாருக்குமே ஃபோன் பண்ணல, நானே நேற்று நடந்த விஷயத்துலேருந்து என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியாத மாதிரி அப்படியே இருந்தேன், நான்லாம் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணவே இல்லை அப்படின்னு காவியா சொல்கிறாங்க. உடனே ஜெயா வந்து இந்திராவை பார்க்குறாங்க. நீ தான் கால் பண்ணி சொல்லியா, இப்போ தான் உன்னை பற்றி நான் நல்ல விதமாக நினச்சேன், அதுக்குள்ளே நீ இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைத்த நான் எதுவும் கால் பண்ணல, நானே இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரேன், நான் கால் பண்ணியிருந்தா எப்படி இப்போது நான் அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே காவியாவும் ஆமாம் அவள் வெளியே போயிருந்தா, இப்போ தான் சுபாக்கா கால் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி இந்திராவை இங்கே வர வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சரி நீ அவளை சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காத, அவள் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரிங்க நானும் இப்போ கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாங்க இந்திரா. ஜெயா அப்படியே யோசிச்சுட்டே போகிறாங்க. ஒருவேளை காவியா அப்புறம் இந்திரா 2 பேருமே சொல்லலைன்னா வேறு யார் இந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டே மேலே போகிறாங்க. அங்கே போய் ராகினியை பார்க்குறாங்க. என்னடி என்ன ரொம்ப கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்க, பேசாமலே இருக்காங்க. என்னாச்சு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க, என்னக்கா நீ எப்படி எவ்வளோ கம்பீரமாக இருந்த, நீ என்னடானா இப்போ இப்படி ஆயிட்டியே அப்படின்னு சொல்ல, ஆமாம் வீட்டில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்து கம்பீரமாக இருந்தேனா இப்படி ஆயிட்டேன், என்ன பண்ணுறது, நான் அடித்தது ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க, இல்லை நீ அடித்தது வலிக்கல, ஆனால் அந்த ஆள் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறியே அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ராகினின்னு சொல்ல, ஆமாம் அந்த ஆள் அப்படி கத்துறான், அப்போ என்ன பண்ணுறது, ஒருவேளை காவியாவை நம்ம அவங்க கூட அனுப்பிச்சி வச்சிட்டோம்னா அந்த குழந்தை நம்மளுக்கு சொந்தம் இல்லாமல் போயிடும், அது மேலே நம்மளுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் போயிடும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஜெயா. இதெல்லாம் சரி யார் அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வேற யார் அந்த இந்திரா காவியா 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக அவங்க இல்லை அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் சச்சோ கௌதமை விட்டுட்டு வந்துட்டோமே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இந்திரா வந்து கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.